சாலை விபத்துகளில் தேசிய அளவில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதற்கு பெரும்பாலான இடங்களில் மோசமான ரோடுகளே முதல் காரணமாக இருக்கிறது. ஆனால் டிரைவர்களே காரணம் என ஆய்வில் தெரியவந்துள்ளதாக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சரின் இந்த கருத்துக்களுக்கு டிரைவர்கள் உட்பட பலதரப்பில் இருந்து கடும் அதிருப்தி கிளம்பியிருக்கிறது. இந்தியாவில் கடந்த ஆண்டில் 10% விபத்து அதிகரித்துள்ளதை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஒப்புக்கொண்டுள்ளார். நாட்டில் 1 மணி நேரத்துக்கு 53 விபத்துகளும் 19 உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் சாலைகளின் வடிவமைப்பே பெரும்பாலான விபத்துக்கு காரணம் என்பதையும் அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு வரும் 2030 தற்போதுள்ள விபத்துகளின் எண்ணிக்கை 50% குறைக்கப்படும் எனவும் உறுதியளித்திருக்கிறார். 2021 உலக வங்கியின் கணக்கெடுப்பின்படி உலக அளவில் வாகனங்களில் இந்தியாவில் 1% வாகனங்களே உள்ளன. ஆனால் சாலை விபத்துகளில் உயிரிழப்போர் எண்ணிக்கையில் இது 11% உள்ளது. நம் நாட்டில் ஆண்டுக்கு 4.5 லட்சம் விபத்துகள் நடக்கிறது. 1.5 லட்சம் பேர் உயிரிழக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனம் சாலை பாதுகாப்பு தொடர்பாக கடந்த டிசம்பர் 13 வெளியிட்டுள்ள ஒரு சர்வதேச அறிக்கையின்படி 2010க்கு பின் உலகளவில் ஆண்டுக்கு 5% விபத்துகள் குறைந்து வருகிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும் அதிகரித்து கொண்டே போகிறது. கடந்த ஆண்டு நவம்பரில் வெளியான இந்தியாவின் சாலை விபத்துக்கள் 2022 அறிவிக்கையின்படி 2021 விட 2022 தேசிய அளவில் 11.9% விபத்துக்கள் அதிகரித்திருக்கிறது. இறப்பு மற்றும் படுகாயமடைந்தோர் எண்ணிக்கை முறையே 9.4 மற்றும் 15.3% என்ற அளவில் கூடுதலாக இருக்கிறது. பெரும்பாலான விபத்துகளில் வாகன ஓட்டிகளின் கவனக்குறைவு, தவறு அல்லது வேகம் என்றே பதிவு செய்யப்படுகிறது. உண்மையில் ரோடுகளின் மோசமான நிலையும் வடிவமைப்புமே விபத்துக்கு முக்கிய காரணம். வேகத்தடைகள் சென்டர் மீடியன் முறைப்படி அமைக்கப்படுவதில்லை, வர்ணம் பூசப்படுவதில்லை, அறிவிப்பு பலகை வைப்பது இல்லை, எச்சரிக்கை பலகை, ஒளிர் வண்ணங்கள், ஒளிர் விளக்குகள், ரோட்டை பிரித்து காட்டும் ஒளிர் பட்டைகள் இருப்பதில்லை, ரோடுகளில் குழிகள் உடனுக்குடன் மூடப்படுவதில்லை, பாதாள சாக்கடை மூடிகள் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் மேடாக அமைந்து காணப்படுகிறது, பாலங்கள் ஆபத்தான வளைவுகளும் கட்டப்படுகிறது. மோட்டார் வாகன சட்டம் 198A மற்றும் 164B பிரிவின்படி விபத்துக்கு காரணமான ரோடு அமைப்புக்காக கான்ட்ராக்டர், கண்டனல்சி அல்லது அதிகாரி 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க முடியும். விபத்துக்குள் வரும் தமிழக அரசு முதலில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை இதுதான் என்று சொல்கிறார்கள். அதிகார அமைப்பு தேவை என்று கோவையில் ஒருவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கோவை மாவட்ட சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் அதாவது கதிர் மேயானோன் எழுதியுள்ள கடிதத்தில் அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, ஸ்வீடன், ஜப்பான், கொரியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளில் விபத்துக்களை தடுப்பதற்கான தனி அதிகாரம் பெற்ற நிறுவனங்கள் செயல்படுகிறது. அதைப்போல இந்தியாவிலும் சாலை பாதுகாப்புக்கென தனியாக ஒரு சிறப்பு ஆணையத்தை உருவாக்கி போலீஸ், போக்குவரத்து, வருவாய், நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கதிர் மதியோன் அவர்கள் நிதின் கட்கரிக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.